அவர் வந்துகிட்டே இருக்க, நீ உள்ள போய். சித்ரா, இன்னைக்கு எப்படியே போயிட்டு போகுது. நாளைக்கு எங்க அம்மா உள்ள இருந்து வந்துறாங்க. அதுக்கப்புறமா அவர் இங்க வர வைக்காத. சரி, நீ உள்ள போ. வாங்க வாங்க. சித்ரா, இது என்னது பெட்டு படுக்க? வீட்டுக்காரன் வீட்டை திடீர்னு காலி பண்ண சொல்லிட்டான். வேற வீடு கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கேயே தங்கலான்னு வந்துட்டேன். இந்த வீட்லயா? எஸ், பாக்கி சாமான்லாம் லாரியில வருது. லாரியா? சாரி, நான் இங்க தங்குறது உனக்கு அப்ஜெக்ஷன் இருக்காதுன்னு நினைச்சேன். எனக்கு என்ன அப்ஜெக்ஷன்? அதானே, அவன் அம்மா கூட பின்னாடி வந்துட்டு இருக்கா. அவங்க வேற வராங்களா? பரவாயில்ல, அம்மா தானே, சும்மா வரட்டும். சித்ரா, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன? எனக்கு இந்த வீட்ல ஒரு காலி ரூம் ப்ளீஸ். காலி ரூம்? எஸ். இந்த வீட்ல? எஸ். ஜஸ்ட் a minute. இப்போ வந்துறேன். ஒரே நிமிஷம். ஓ எஸ். விமலா, அவ சொல்றது கேட்டியாடி? என்னடி இது? தலையில பெரிய கல்ல தூக்கி போட்டாரு. குடும்பத்தோட இங்க வராராமே. நாளைக்கு எங்க அம்மா ஊர்ல இருந்து வராங்க. என்ன கொன்னுடுவாங்க. இப்ப நான் என்ன பண்றது? ஏண்டி, நான் கொல்ல பக்கமா ஓடி போட்டுமா? நல்லா இருக்கேன். என்ன தனியா விட்டுட்டு போறியா? என்ன? ஒரு சின்ன ஹெல்ப். என்னமா? வண்ணா எனக்கு என்ன துணி கொண்டு வரல. இந்த சட்டையெல்லாம் போட்டு ஆபீஸ் போக கூடாது. அதுக்காக நான் வரும்போதே ஒரு புது துணி வாங்கிட்டு வந்தேன். எனக்கு நீ சீக்கிரமா ஒரு சட்டை தச்சு விட்டுறேன். சட்டை நான் தைக்கணுமா? ஆமா, தையக்காரங்கிட்ட போல எக்கச்சக்கமா கூலி கேட்கறான். ஐயோ, அந்த கூலி நானே கொடுத்துறேனே. ப்ளீஸ், அங்கே போய் தச்சுக்கீங்களே. அவன் அவசரத்துக்கு சட்டை தச்சு கொடுப்பானா? அடுத்த தீபாவளி கூட கொடுக்க மாட்டான். ப்ளீஸ், நீ தானே தச்சு கொடுக்கணும் சித்ரா. ப்ளீஸ். இது என்ன பண்ணணும்? என்ன கேக்குறியா? நீ தானே டெய்லர், சீக்கிரமா போய் தைய போ. என்ன இது? இன்ச்சி டேப் எடுத்து அளவெடுக்காம கத்திரிக்கோல் எடுத்து கழுத்தை வெட்ட வரியாமா? அளவு எதுக்கு? அளவு எதுக்கா? என்ன டெய்லர் நீ? இல்ல, நான் தைக்கிறதுக்கு அளவு எதுக்கு? உங்களதான் நான் நல்லா அளந்து வச்சிருக்கேனே. இந்த பாருங்க, நீங்க போய் பேசாம உட்காருங்க. நான் சட்டை தைச்சு கொண்டு வந்துடுறேன். போங்க ப்ளீஸ். வெட்டிட்டியா? கரெக்டா வெட்டிருக்கேன். வெரி குட். அப்போ டென்னிஸ் கார்டு வச்சிரு. உங்க வெட்டி இருக்கிறத பார்த்தா அதுக்கு தான் வரும் போடுறேன். சுத்தலையா? அப்ப மிஷின் ரிப்பேர் போகுது. ஆமா, இது ரிப்பேர். நான் தைச்சு தரேன். ரிப்பேர் ஒண்ணு இருக்காது. கேஸ் சிக்கிட்டு இருக்கோம். எண்ணெய் போட்டு பாருப்பாங்களா? அப்படியா? ஐயோ, என்னது மிஷினுக்கு என்ன சாணம் பண்ணி வைக்கிற? ஆமா, எப்படி வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறது உண்டு. ஐயோ ராமா, எப்படியாவது போட்டோம். சீக்கிரமா சட்டை எடுத்து கொடு. நேரமாயிட்டு உட்காருங்க. போய் போட்டா பாக்கலாம். போடுங்க. இதுக்கு என்ன பேரு? சட்டை. இது என்ன காலர்? டென்னிஸ் காலர். கழுதக்காது மாதிரில இருக்கு. ஆமா, இதுல எது முன்பக்கம் எது பின்பக்கம்? பாதிட்டு அந்த பக்கம் இருக்கு. தேடி பாருங்க. அதான் முன்பக்கம். இங்கதான் இருக்கு. அப்ப அதுதான் முன்பக்கம். ரைட். நல்லா இருக்கு. கடவுளே, ஐயோ, இது போட்டோல கிழிச்சிட்டீங்க. ஆமா, இது என்ன சட்டையா ரவிக்கியா? இதுதான் லேட்டஸ்ட் ஃபேஷன். ரவிக்கியோ சட்டையும் சேர்த்து தச்சிட்டேன். ஐ சீ. அப்போ பேண்ட் துணி வச்சிருக்கிறேன். இந்த பேண்ட்டையும் கவுனையும் கம்பைன் பண்ண மாதிரி எனக்கு லேட்டஸ்ட் ஃபேஷன்ல ஒரு ட்ரவுசர் தச்சிருக்கேன். ஐயோ, பேண்டா? அம்மா, உங்களுக்கு ஒரு என்னப்பா மணி ஆர்டர்? யாருக்கு? டெய்லர் அம்மாவுக்கு. சித்ரா, இங்கதான் இருக்கியா? கைது போட்டு வாங்க. சார், இவங்க இல்ல சார் டெய்லர் அம்மா. இந்த அம்மா பக்கத்து தெருவில் 12ஆம் நம்பர் வீட்டுல இருக்காங்க சார். ஏமா, அப்பா எல்லாம் சௌக்கியமா? சித்ரா, இதெல்லாம் உண்மைதானே? உள்ள இருக்கிற விமலாமா வெளியே வாங்க. தைரியமா வெளியே வாங்க. மணி ஆர்டர் பாரத்துல கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு போ. எதுக்காக இப்படி எல்லாம் போய் சொன்ன? என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு கிடைச்ச அந்த வேலையை உங்களுக்கு விட்டு கொடுத்ததுக்கு நீங்க சம்மதிக்க மாட்டீங்களோன்னு நினைச்சு அப்படி போய் சொன்னேன். நீ ஒரு பங்களாவாசின்னு நான் அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் அதை ஓ வாயால வரவாய்க்கணும் தான் இப்படி எல்லாம் செய்த. தெரிஞ்சுதா? இத பாருங்க,
நான் சொல்றத நல்லா கேட்டுக்கணும். இப்ப டாக்டர் கிட்ட இந்த ஞாபக மருந்து ஏன் வந்தது, எப்படி வந்ததுன்னு கூச்சப்படாம எடுத்து சொல்லுங்க. அவர் சீக்கிரம் குணப்படுத்திடுவாரு. ரொம்ப நல்ல டாக்டர். என்ன டாக்டர்? ஜெயா மருத்துவமனைக்கு நம்ம போகலையா? ஜெயா மருத்துவமனைக்கு தான் வந்திருக்கோம். பேசாம இருங்க. ஹலோ கமலா, சௌக்கியமா? சௌக்கியமா இருக்கேன். என்னடி உன்னை பார்க்க முடியல? எவ்வளவு நல்லா இருந்த குடும்பம். இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க? ஐயோ, நீங்க நினைக்கிற எந்த பொண்ணும் இல்ல இது. பேசாம இருங்க. இங்க வந்து ஏதாவது கலாட்டா பண்ணிட்டு இருக்காதீங்க. ஆமா, எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கேன்? உடம்புக்கு என்ன? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி. அதுவே ஒரு வியாதியா? பேசாம இருக்க மாட்டீங்க? ஆமா, எங்களுக்கு எல்லாம் சொல்லாம கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டியா? போட்டும். உடம்புக்கு என்ன? அடிக்கடி மயக்கம் வருது. உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. 2 நாளா ஜுரம். அப்புறம் சும்மா சும்மா வாந்தி வந்துகிட்டே இருக்கு. இந்த மாங்காய் பிள்ளைங்கெல்லாம் திம்பாங்களாமே, நீயும் திங்கிறியா? எத்தனை மாசம்? 3 மாசம் இருக்கு. கூப்பிடுறோம். உட்காருங்க. நாங்க டாக்டரை பார்க்க வந்தோம். ஓ, டாக்டர் ஒண்ணு ஞாபகம் வருது சார். நீங்க தானே நாராயணசாமி டாக்டர் கல்யாணம் பண்ணிட்டீங்க? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. அடே, உங்க டாக்டர் தான் அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு இல்லையா? சரிதான். புலர ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. சரி, உடம்புக்கு என்ன? வந்து நான் சொல்றேங்க. நான் சொல்றேன் பேசாம. நான் சொல்றேங்க. நீ எல்லாம் சொல்லக்கூடாது. உட்காருங்க, நீங்க பேசாம. ஐயோ, நீ மறந்து போய் ஏதாவது வளருவேன். கம்ப்ளைண்ட் என்ன கம்ப்ளைண்ட்? அடிக்கடி மயக்கம் வருது. சும்மா சும்மா வாந்தி எடுக்குது. வீக்னஸ் ஜாஸ்தியா போச்சு. 2 நாளா ஜுரம். டெம்பரேச்சர் பாரு. வயிற்றுல 3 மாசம். இதுதான் இவங்களுக்கு முதல் பிரசவமா? ஃபர்ஸ்ட் டைம். நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் டாக்டர். என்ன சொல்றீங்க? ஏன் கத்துற? சைலன்ஸ் போர்டு பாக்குற? ஹாஸ்பிட்டல் வந்து கத்தலாமா? டாக்டர், இந்த வாந்தியை நிறுத்துறதுக்கு வழியே இல்லையா? இதெல்லாம் சகஜம், பயப்படாதீங்க. டாக்டர், அவன் ஆரோக்கியம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். டாக்டர், நீங்க எம்பிபிஎஸ் தானே? இது உங்களுக்கு முதல் கேஸ் இல்லையே? தப்பா நினைச்சுக்காதீங்க. அவளுக்கு ஒரு ஆபத்தும் வரக்கூடாது. நல்லா டெஸ்ட் பண்ணுவோம். இவங்களை கூட்டு போய் கம்ப்ளீட்டா செக்அப் பண்ணு. டாக்டர், நான் சொல்றது போய் இருந்தா வெக்கம் கூட்டி போமா. வயிற்று போ. பாத்தீங்களா, வயிற்றுல வேற எரிச்சல் இருக்கு. கவலைப்படாதீங்க, அதுக்கு சேர்த்து மருந்து எழுதி தர்றேன். நல்ல டானிக்கா எழுதி இருக்கிறேன், வாங்கி கொடுங்க. தவறாம சாப்பிடட்டும். வாரத்துக்கு ஒரு தடவை அவசியம் கூட்டிட்டு வாங்க. அதோட மயக்கத்துக்கு மருந்து எழுதிக்கிறேன், வாங்கிட்டு போ. தேங்க்யூ டாக்டர். நல்ல காலம். நான் அந்த டாக்டர் கிட்ட மாட்ட தெரியுங்க. எந்த? இந்த ஜெயா மருத்துவமனை இல்ல. என் பஞ்சு, என் மானத்தை வாங்குறியா? இல்லையா, மருந்தெல்லாம் வாங்க வந்தேன். மருந்து எனக்கா உனக்கா? எனக்கு. ஐயோ, இது வாங்க. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. பேசாம மாட்டீங்க? டாக்டர் சார், மன்னிச்சிருங்க. தவறு நடந்து போச்சு. இவருக்கு ரொம்ப ஞாபகம் வருதுங்க. இவருக்காகத்தான் நான் இங்க வந்தேன். வந்த இடத்துல ஏதாவது வளர்ந்துட்டேன். பரவாயில்ல, நான் அப்பவே கொஞ்சம் சந்தேகப்பட்டேன். இவரை எப்படியாவது நீங்க தான் குணப்படுத்தணும். கவலைப்படாதீங்கம்மா மிஸ்டர், உங்களை நல்லா டெஸ்ட் பண்ணி கூடிய சீக்கிரத்துல குணப்படுத்துறேன். டோன்ட் வரி. நீ சொன்னவர் என்ன பார்க்க வர்றாரா? இந்த பாரு, நீ இங்கே இரு. இப்ப என்ன வேடிக்கை நடக்குதுன்னு பாரு. யாரு? குட் மார்னிங் சார். மிஸ்டர் சிவனேசன் வீடு? இந்த வீடு தான். நான் தான் அந்த சிவனேசன். வணக்கம் சார். வணக்கம். விஷயம் என்ன? விஷயம் ஒண்ணுமில்ல. அதாவது என்ன விஷயம்னா, உங்க டாக்டர். டாக்டர் இல்ல சார், நான் சும்மா தான் வந்தேன். என்னையா அது? காரணம் இல்லாம ஒரு வீட்டுக்குள்ள யாராவது வருவாங்களா? விஷயத்தை சொல்லு. இல்ல சார், உங்களை பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களோட இது, அதாவது உங்ககிட்ட என்ன அறிமுகப்படுத்தலான்ட்டு வந்தேன். என்னை பத்தி கேள்விப்பட்ட உடனே அறிமுகம் பண்ணிக்கலான்னு தோணுச்சு பாரு. நீதாயா முதலாளு. உன் பேர் என்ன? சுரேஷ். சுரேஷ் சுரேஷ். ஏன்பா இப்படி கத்துற? பக்கத்தில் இருக்கோம். இப்படி உட்காரு. வீட்டுல யாரும் இல்லைங்களா? நான் இருக்கனே. இல்ல, உங்களை தவிர. என் சம்சாரம் இருக்கா? அவங்கள தவிர என் பையன் ஒருத்தர் இருக்கான், சந்துருன்னு பேரு. பம்பாயில வேலை பார்க்கறான். அப்போ வேற வேற யாரும் இல்லைங்களா? நீ என்ன சென்சஸ் ஆபீஸ்ல? என் மக வச்சு இருக்கா, வெளியே போயிருக்க. வீட்டுல. அப்புறம் வர அழுத்தமான ஆளம்மா. கடைசி வரைக்கும் சித்ராவை பார்க்க வந்தேன்னு ஒரு வார்த்தை சொல்லல பாத்தியா? மாப்பிள்ள. அப்போ
ஆமையா என் மக கெட்டிக்காரி. கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? நாளைக்கே நிச்சயதார்த்தம். எத்தனை தடவை அந்த லெட்டர் திரும்ப திரும்ப படிப்பேன். சித்ரா கல்யாணம் உடனே புறப்பட்டு வாங்கன்னு அப்பா எழுதியிருக்காரே தவிர மாப்பிள்ளை யாரு, என்ன ஊரு, என்ன பேருன்னு ஒரு விவரமும் எழுதலையே. இதெல்லாம் சித்ராவாவது எழுதிருக்கலாம் இல்லையா? அவ எப்படி எழுதுவா? பாவம், காதல் கல்யாணம் இல்லையா? காதல் திருமணம் செய்துகிட்டா பாவமா? வெக்கமா இருக்கும்ல. அது போட்டோம். லீவ் அப்ளை பண்ணிட்டீங்களா? ஓ, ஜம்முன்னு பிளேன்ல போறதா முடிவு. கல்யாணத்துக்கு 4 நாள் முன்னாடியே போகணும். அத்தனை நாள் லீவ் கிடைக்குமான்னு சந்தேகம் தான். சித்ரா கல்யாணத்துக்கு 2 டிக்கெட்டா போலான்ட்டு இருந்தேன். அரை டிக்கெட்டா? பின்ன என்ன, கல்யாணம் எவ்வளவு நாள் ஆகுது, நீ புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சேன். குறும்பு பாரு. இந்த பாம்பேல குளிர் அதிகமா இல்ல? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. ஆமா, நீங்க என்ன நிச்சயதார்த்தம் ஆகிறத என்கிட்ட சொல்லிக்காம வந்துட்டீங்க? இனிமே நீங்க போனாலும் வந்தாலும் என்கிட்ட சொல்லித்தான் ஆகணும். எம்மாடி, கல்யாணம் ஆற வரைக்கும் கொஞ்சம் என்ன ஃப்ரீயா இருக்க விட. அதெல்லாம் முடியாது. நிச்சயதார்த்தம் ஆன நிமிஷத்துல இருந்தே நம்ம 2 பேரும் தம்பதிகள் ஆயிட்டோம். ஓஹோ. சரி போட்டோம். இன்னைக்கு என்னென்ன செலவு செய்றீங்க? கணக்கு எழுதணும். எம்மாடி, நான் யாருக்கும் கணக்கு கொடுத்து பழக்கம் இல்லையே இது வரைக்கும். என்கிட்ட கொடுக்கணுமே. ஏன்னா சிக்கனமா செலவு செய்யல நமக்கு பிடிக்காது. மறந்துட்டேனே, எங்க சந்திரன் லெட்டர் வந்துருக்கு. யாரு? சந்துரு. நல்ல வேலையா போச்சு. சத்ரு எங்கால வந்து. அது எங்க சந்திரன் உங்க சத்ருவா? ஐயோ, நான் அப்படியே சொன்னேன். இந்த உலகத்துல அந்த ரவியை தவிர என் ரோதிகளே கிடையாது. இன்னும் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இத பாருங்களேன், நான் எப்படியாவது அவரையும் உங்களோட சேர்த்து வச்சிருக்கேன். இந்த ஜென்மத்துல ஒன்னால அது முடியாது சித்ரா. என்னால முடியுதா இல்லையான்னு பாருங்களேன். எப்பவும் விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அது போட்டோம், எங்க அண்ணாவோட லெட்டர் கொஞ்சம் படிச்சு பாருங்களேன். மத்தவங்க லெட்டர் நான் படிக்கக்கூடாது சித்ரா. அப்ப நான் உங்களுக்கு மத்தவங்களா? சட்டம் போட்டு படிக்கிறேன். அப்ப என்ன செய்வீங்க? அன்புள்ள சகோதரிக்கு உன் அண்ணா எழுதியது, திருமணம் என்பது ஒரு போர் முரசு என்று என்னை கிண்டல் செய்த நீயும் மணமகள் கோலத்தில் போர்க்கோலம் பூண்டு விட்டாய். மாப்பிள்ளைக்கு என் அனுதாபங்கள் நிற்க. மாப்பிள்ளையின் முழு வர்ணனையை நீ ஏன் எழுதவில்லை? 300 பக்கங்கள் பிடிக்குமோ? எனினும் 3 வார்த்தைகளில் கூறலாமே. ஆணழகன், அறிவு செம்மல், பண்பின் உறைவிடம். அப்படித்தானே? அடேங்கப்பா, என்ன தெரியாமலேயே என்ன இவ்வளவு தூரம் தூக்கி வச்சு எழுதிட்டாரு உங்க அண்ணன். அவரை பார்த்தா நீங்களும் அவர்கிட்ட உயிரா இருப்பீங்க. எது? உங்க அண்ணன் வந்தப்புறம் நீ என்னையே மறந்துட்டு போல் இருக்கு. இந்த குத்து விளக்கு தீபத்தை மறக்க முடியுமா? சித்ரா, வாங்க. சித்ரா, ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்ல, அர்ச்சனை செய்துட்டு வரலான்னு கோயிலுக்கு போனேன். நான் போறதுக்குள்ளேயே கோயில் கதவு சாத்துட்டாங்க. அதான் ஏதோ அவசரம் மாதிரி நினைச்சு மனசு கொஞ்சம் கலங்கு. இதுக்காக இவ்வளவு வருத்தப்படுற? இத பாரு, கணவன் தானே கண் கண்ட தெய்வம். அந்த கோயிலின் கதவுகளை சாத்திட்டாலும் இந்த கோயிலின் கதவுகள் எனக்காக எப்பவும் திறந்தா இருக்கும். என்ன சித்ரா இது? சோர்ந்து போனவன் முகத்துல சிரிப்பை வரவழைக்கலான்னு என்னமோ சொன்னா நீ என்னையே கடவுளாக்கிட்டிய. ஆமா, வீட்டுல யாருமே இல்லையா? இல்ல, அம்மாவும் அப்பாவும் விமான நிலையத்துக்கு போயிருக்காங்க. ஓஹோ, உன் சந்திர அண்ணாவும் அண்ணி இன்னைக்கு வர்றாங்கல்ல? வெரி குட். மைத்துனனை முதல் சந்திக்க போறது காதலியின் முதல் சந்திப்பை காட்டிலும் சுவையா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இத பாருங்க, எங்க அண்ணா வந்த உடனே நீங்க மாப்பிள்ளை மிடுக்கோட நடந்துக்கணும். மிடுக்கோட எப்படி சொல்லுக்கூட? பார்க்கும்போதே அப்படி நிச்சயமா பார்க்கணும். எங்க அண்ணா அறிமுகப்படுத்தின பிறகு ஓ ஐ see, glad to see you, how do you do அப்படின்னு ஸ்டைலா சொல்லணும். I see. அடே அப்பா, பெரிய ஆளு போல் இருக்கே இவர். இந்த மாப்பிள்ளையை என் தங்கச்சி எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படியே அசந்து போனேங்க. வரட்டும், பிச்சு உதறேன் பாரு. No good. ஆமா, சூட்டை போட்டுக்கிட்டு மாப்பிள்ளை மாதிரி வரதுக்கு என்னவா? இதுக்கு உடச்சலாம். தலையை நல்லா வார்த்தீங்க. ஒரு டையாவது கட்டிக்கிட்டு வரக்கூடாதா? ஐயா, அப்ப நான் வீட்டுக்குள்ள போயிட்டு வரணும். ஒண்ணு வேண்டாம், எங்க அண்ணன் பீரோல இருக்கு, நான் கொண்டு வரேன். இது பாருங்க, இதுல உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எடுக்கணும். வெயிட்
இங்கே இது என்னல இந்த ரெட்டை நல்லா இருக்கே. ஓ, திஸ் இஸ் பெட்டர். எப்படி பாக்குறீங்க? இது எப்படி இங்க வந்தது? இதுவும் எங்க அண்ணனுடைய தான். என்ன இப்படி திடுக்கிட்டு நிக்கிறீங்க? அப்போ இந்த சுரேஷன் போட்டு இருக்கிறது நீங்களா? நீ நடிச்ச நாடகத்துல ரவியின் பேர் சந்துருவா? எங்க வீட்டுல எல்லாருமே எங்க அண்ணாவை சந்திரன் தான் கூப்பிடுவோம். எங்களுடைய விரோதத்தை பத்தி உங்ககிட்ட நான் சொன்ன போது எனக்காக அனுதாபப்படல. மன்னிச்சு மறக்கிறது தான் பெருந்தன்மைன்னு எனக்கு புத்திமதி சொல்லல. நட்பை வீட்டு மேல மதிச்சு அந்த குற்றத்திற்காக ஒருத்தன் வாக்கையோடைய விளையாடிட்டான். ஆனா அவனுக்கு தங்கையா பிறந்தவனும் எனக்கு இப்படி துரோகம் நினைப்பான்னு நான் நினைக்கவே. எனக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாது. என் நம்புங்க, தயவு செய்து எனக்காக நடந்ததெல்லாம் மறந்துடுங்க. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். கல்யாணம் உண்மை தெரிஞ்ச பிறகுமா இந்த ஜென்மத்துல இந்த கல்யாணம் நடக்காது. இன்னைக்குன்னு பாருமா, பிளைன் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சித்ரா, உன் கல்யாணத்துக்கு எவ்வளவு பரிசு வாங்கிட்டு வந்திருக்கா? முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசலாம். என்னம்மா அது உடனே புறப்பட்டு வாங்கன்னு ஒரு நாளைக்கு ஒரு லெட்டர் எழுதுவ? வரவேற்பே சரியில்லையே, வெக்கமா? என்னம்மா அது கண்ணீர்? ஓஹோ, ஆனந்த கண்ணீரா? சித்ரா, உடனே மாப்பிள்ளைய பார்த்தாகணும். உடம்பெல்லாம் எப்படி நல்ல மாதிரி தானா? சொல்லட்டா? சொல்லுமா. தங்கமானவர். அது எப்படி உனக்கு அதுக்குள்ளறியா? தன்னுடைய நன்மையை கொஞ்சம் கூட கருதாம யாரோ ஒரு நண்பனுக்கா கல்லூரியை விட்டே விலகினவராச்சு. அப்போ அவர் தங்கமானவர் தானே? யாருக்காக தன் படிப்பை தியாகம் செய்தாரோ அந்த நண்பனாலேயே ஆசிலிருந்து வேலையை விட்டே நீக்கப்பட்டவர். அதற்காக நண்பனால கைவிடப்பட்டவர். நண்பனை நல்லவர்னு நினைச்சு அவருக்கு இந்த பரிசு கொடுத்தவர். அந்த சுரேஷா மாப்பிள்ளையா வர இருந்தவர். அப்பா, பிள்ளைகள் செய்த பாவம் பெற்றோரை சாரம்னு அடிக்கடி சொல்லுவீங்களே. ஆனா ஒரு அண்ணன் செய்த துரோகமும் பாவமும் அவன் தங்கையினுடைய வாழ்வுக்கே இடைஞ்சலாக முடியும் ஒரு நாள் கூட என்கிட்ட சொல்லுங்க. சித்ரா, என்ன கூடாது. சுரேஷ் எங்க இருக்கா? நான் மனசாரி அதுக்காக நினைச்சதே கிடையாது. அவருடைய குற்றச்சாட்டுகள்லாம் போய் 1000 பொய் சொல்லியும் கல்யாணங்கள் நடக்கிறது உண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் உன்னுடைய தங்கதான்னு ஒரு உண்மை தெரிஞ்ச உடனே கல்யாணத்தையே நிறுத்திட்டாருன்னா கல்யாணத்தையே நிறுத்திட்டாரு. நீ என்ன சொன்னாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்தினது தப்புதான். இது உனக்கே நல்லா இருக்கா? என்னம்மா புரியாம பேசுறீங்க? அவனுக்காகத்தானே நான் அன்னைக்கு காலேஜ் விட்டு வெளியேறேன். அவன் தான் காடிச்ச யாரோ ஒரு பெண்ணை காப்பாத்தணுங்கிறதுக்காக என்ன வேலையை விட்டே நிக்கிறானேம்மா. அது மட்டும் இல்லாம என் மேல அவாண்டமா திருட்டு குற்றத்தை வேற சமைக்கிறானேம்மா. அப்படித்த துரோகியின் தங்கை நான் எப்படி கல்யாணம் செய்துக்க முடியும்? சுரேஷ், அந்த பொண்ணுடைய நிலைமையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருடா. உனக்கு அவளை பல பேருக்கு முன்னால நிச்சயதார்த்தம் அனுப்புறது கல்யாணம் நின்னுட்டா அந்த பொண்ணு வேற யாரடா கல்யாணம் பண்ணிக்க முன் வருவாங்க? எனக்கு அதை பத்தி எல்லாம் அக்கறை இல்லை. ஆண் பிள்ளையா இருக்கிறதுனால அக்கறை இல்லைன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா அந்த பொண்ணுக்கு வாழ இல்லடா. ஒரு பெண்ணுதான் இன்னும் 10 மாதம் சுமந்து வளர்த்திருக்கிறான். அந்த பெண் குலத்துல பிறந்த இவளுக்கு அநீதி இழைக்காது. அவளை கைவிட்டுடாது. வேண்டாம்ப்பா, உன் பிடிவாதத்தை விட்டுடு. ஐயோ அம்மா, எதுக்காக இங்க வந்திருக்கான்? முதல்ல வெளியே போக சொல்லு. நான் சொல்றது கேளு. நான் யாரும் கூட பேசவும் தயாரா இல்லை. தயவு செய்து எனக்கும் பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். அம்மா, இவன் வெளியே போனானா இல்லையான்னு கேளுங்க. அம்மா, நீங்களாவது அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. தயவு செய்து எனக்காக சொல்லுங்கம்மா. என் பேச்ச கேட்கிற மகனா இருந்தா தானே நான் சொல்ல முடியும். அவங்க என்னடா சொல்றது? போட வெளியே. போதுண்டா. உறக்க பேசி ஊரை குற்றவங்க பக்கம் உண்மை இருக்காதுன்னு சொல்லுவாங்க. உன் பக்கமும் நியாயம் இல்லைன்னு இப்பதான் தெரியுது. அம்மா, வீடேறி வந்தவங்களை உதாசீனப்படுத்தி பேசாது. சுரேஷ், சுரேஷ், இன்னுமா விரோதத்தை மனசுல வச்சிருக்க? நீ செய்த துரோகம் நான் சாகர வரைக்கும் நெஞ்சு விட்டு போக. நான் செத்தாலும் என் ஆவியரை பத்தி பேசு. நான் துரோகியாவே இருக்கலாம். என் தங்கை சித்ரா என்ன பாவம் செய்தா? உனக்கு தங்கையா பிறந்ததே அவன் செய்த பெரிய பாவம் தான். சுரேஷ்,
இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்கணுங்கிறதுக்காக நீதான் அவளுடைய அண்ணங்கிற உண்மையை வேணும்னே மறைச்சாலே அது துரோகம் இல்லையா? சுரேஷ், உன் பெயர் ரவிச்சந்திரன் இருக்கும்போது கடைசி வரை சந்திரண்ணா தானே சொல்லிக்கிட்டு இருந்தா. ஏன் முழு பேரை சொன்னா நான் புரிஞ்சுக்க தானே? இதெல்லாம் நீங்களாம் சேர்ந்து போட்ட திட்டா. நீங்களாம் கடைசி வரைக்கும் நடிச்சு என்ன ஏமாத்த நினைச்சீங்க. உங்களுடைய சூழ்ச்சிக்கு அவ்வளவு உடனேதான். சுரேஷ், நீ தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. ரவிச்சந்திரன்கிற என் பேரை காலேஜில் எல்லாரும் ரவி ரவின்னு தானே கூப்பிடுவாங்க. நீ என்னைக்காவது என் முழு பேரையும் சொல்லி கூப்பிட்டுருக்கேன். அதே மாதிரி என் தங்க சந்திரண்ணான்னு கூப்பிட்டான். இதுல மறைக்கிறதுக்கோ சூழ்ச்சிக்கோ இடமே இல்லை. கள்ளம் கபடறியாத என் தங்க மேல எந்த குற்றத்தையும் சுமத்தாது. உன்னை கையெடுத்து கும்பிடும். அவன் வாழ்க்கையை அநியாயமா பாழாக்கிறான். அந்த குற்றத்தை மட்டும் செய்யாது சுரேஷ். என் வாழ்க்கையில நான் செய்த குற்றம் உன்னை முதல் சந்திச்சு இனியும் நான் உன்னை பார்க்க விரும்புகிறேன். சுரேஷ், get out. இப்படியா மிருகத்தனமா நடந்துக்கிறது? ஆமா, அவங்களுக்கு நமக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இனிமே அவங்க யாரும் இந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்க கூடாது. ஆமா, வீட்டுக்கு விளக்கேற்றி வைக்க ஒரு மருமக வரப்போறான்னு எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். இந்த பூவை தலையில வச்சு பார்த்து ஆனந்தப்பட எனக்கு அருகதை எல்லாமே செய்துட்டி. வந்துட்டியாமா? வா உள்ள வாமா. அத்தை, உள்ள வரத்தான் போறேன். ஆனா உள்ள வரத்துக்கு முன்னால நீங்க ஒண்ணு செய்யணும். ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாது. என்னம்மா? முதல்ல எனக்கு ஆழத்தை எடுங்கத்தை. எடுக்கிறேம்மா, கொஞ்சம் இது வந்துட்டேன். ராணி ராணி, கொஞ்சம் சீக்கிரம் வாமா. ஆலத்தி இடமா? நீ மாடுமா உள்ள வாங்க. அத்தை, வலது காலம் முன்னால வச்சு வரணும் இல்லையா? ஆமாம்மா. வாமா வா. உங்க மருமகள் ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னம்மா ஏ பெருக்கியா இருக்கா? கழுத்துல தாலி ஏறாமலே மருமக உறவு கொண்டாடுறாளேன்னு யோசிக்கிறீங்களா? எவ்வளவு சொல்லி அவன் தான் கல்யாணத்தை நிறுத்தானேம்மா. திருமணத்திற்கான கொண்டாட்டத்தை தான் அவர் நிறுத்திட்டு. ஆனா இப்போ என் மனசார அவரையே கணவரா நினைச்சேனோ அந்த வினாடிலேயே எங்க திருமணம் முடிஞ்சு போச்சு. இனிமே இதுதான் என் வீடு. நீங்க தான் எனக்கு எல்லாம். உலகம் இது ஒத்துக்குமாமா? உண்மைன்னு தெரிஞ்சும் உலகம் ஒத்துக்கொள்ளாத விஷயங்கள் எத்தனையோ இருக்கு. சித்ரா, பலர் சாட்சியா திருமணம் நடக்க வேண்டாமா? பலருக்கு தெரிஞ்சு எங்க திருமணம் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. அவருக்கு நான், எனக்கு அவருன்னு ஊரறிய உலகாரிய தெரிஞ்சு போச்சு. ஏற்கனவே அவருக்கு சொந்தமாயிட்டுனா மனசாலும் வேற ஒருத்தர் நினைக்க முடியுமா? அப்போ முடிவுதான் என்னம்மா? அக்கே, பிறந்த வீட்டை திறந்து என் மனசார விரும்பி கணவர் வீட்டுக்கு வந்திருக்கேன். இதையே நான் புகுந்த வீடா நினைச்சு தஞ்சம் அடைஞ்சிட்டேன். இனிமே இங்கதான் இருக்க போறேன். நீ இங்க வந்திருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சு என்ன நடக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. கோவிலுக்குள்ளேயே சரணடைஞ்ச என் தெய்வம் நிச்சயமா ஏத்துக்கும். இப்ப அவன் இருக்கிற நிலையில
உன்னை அடிச்சு துன்புறுனாலும் துன்புறுத்துவாம்மா. என் உடலை விட்டு உயிரை துரத்தினாலும் இந்த வீட்டை விட்டு என் நாவை மட்டும் துரத்த முடியாது. சித்ரா, அவனுடைய ஆத்திரமும் வேகமும் தெரியாம நீ பேச. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அத்தை, நீங்க என்ன சொன்னாலும் உங்க மருமக நான் கேட்க தயாரா இருக்கேன். ஆனா என்ன இந்த வீட்டை விட்டு மட்டும் வெளியே போக சொல்லாதீங்க அத்தை, வெளியே போக சொல்லாதீங்க. இல்லம்மா, நீங்க இருக்கவே முடியாது அத்தை. வேற வழியே இல்லை. நீங்க இருந்து போயிடு. அவன் வர்றதுக்குள்ள போயிடுமா. என்ன என்கிட்ட போக சொல்றீங்க? பிறந்த வழியே போயிருந்தா. இல்ல, அங்கே போக முடியாது. என் கணவன் அன்பை பெறாம அந்த வீட்டுக்குள்ள திரும்பவும் நுழைய மாட்டேங்கிற மன உறுதியோட வந்திருக்கேன். அதே எங்கேயும் எனக்கு இடம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் யார் கண்ணிலையும் படாம எங்கேயாவது போயிடும். நான் வரேன். இல்லம்மா, நீ என் மருமகதான். உன்னை தவிர வேற யாருமே மருமகளா வர முடியாது. வீட்டுக்கு வந்த லட்சுமி வெளியே துரத்து நிறுத்த பாவினா உன்னோட வாழ்க்கை நடத்த சுரேஷ் கொடுத்து வச்சிருக்கணுமா. உன்னை இங்கேயே தங்க வைக்கிறதுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். ஆனா நீ இங்க இருக்கிற சுரேஷ்க்கு தெரிய வேண்டாமா? அதை எப்படி அவருக்கு தெரியாம முடியும். மாடியில் ஒரு வாத்தியாரமாவும் அவங்க குழந்தையும் கூடியிருக்காங்க. நீ அவங்களோட தங்க ஏற்பாடு பண்ற. சுரேஷ் வீட்டுல இருக்கும்போது நீ அவங்களோட இருக்க. அவன் இல்லாத போது இங்கே இருந்துக்கலாம். மாமா, ராணியாக வாழ்ந்து வந்த பட்டத்தை தந்து வாழ வேண்டிய இடத்திற்கே செல்லுகிறேன். அவரது அன்பை திரும்ப பெற என் மூச்சுள்ள வரையில் முயற்சி செய்வேன். என் திருமணத்திற்காக நீங்கள் மாங்கல்யத்தை மட்டும் உங்கள் ஆசையோடு என்னுடன் எடுத்து செல்கிறேன். இரும்பெட்டி சாவி இதோ. என்னங்க இப்ப என்ன செய்யறது? சித்ரா அங்கேயே இருக்கட்டும், அதுதான் நல்லது. என்னப்பா அது? சுரேஷ் ஏதாவது முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டானா? அந்த மாதிரி நடக்க விட மாட்டேன். கல்யாணம் ஆகாம அந்த வீட்டுல இருந்தா ஊர் உலகம் ஏதாவது பேசுனே. கல்யாணம் நின்னதை பத்தி இப்ப மட்டும் ஊர் பேசலையா? அது இருக்கட்டுங்க. பாவம், அந்த வீட்டுல என்னெல்லாம் கஷ்டப்படுவாளோ. கஷ்டமோ நட்டமோ அவ உயிரோடு இருக்காள். அது போறது உனக்கு? என்னங்க இது? ஏப்பா அப்படி சொல்றீங்க? கல்யாணம் நின்னு போன அவமானம் தாங்காம அவளுக்கு வேற ஏதாவது ஆயிருந்ததுன்னா அதை விட அவ உயிரோடு அந்த வீட்டுல இருக்கிறதே நல்லது. எல்லாரும் பேசாம இருக்கு. சித்ரா, இந்தாம்மா, இதை சாப்பிடு. என்ன செய்து? பால் பாயசம். முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேன் இல்லையா, உனக்காக செய்திருக்கேன். சாப்பிடுமா. அவர் இன்னும் சாப்பிடலையே. அவன் வரட்டும், அவனுக்கும் கொடுக்குறேன். உனக்காக செஞ்ச இந்த பாயசத்தை அவனையும் சாப்பிட வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. சாப்பிடுமா. அவன் வந்துட்டான். உள்பக்கமா போய் இருந்துக்கணும். அம்மா, நம்ம வீட்டு வாசல்ல ஆழத்தை சுத்தி கொட்டிருக்குது. என்ன விசேஷம்? வீட்டுக்கு லட்சுமி வந்திருக்கிறா. எந்த லட்சுமி? என் மருமக லட்சுமி. என்னது? ஆமாப்பா, நல்லபடியா கல்யாணம் நடந்திருந்தா இன்னைக்கு என் வீட்டுக்கு மருமக வந்திருக்கணும் இல்லையா? இப்ப மருமக வந்துட்டு தான் நானே நினைச்சுக்கிட்டேன். நீங்களே நினைச்சுக்கிட்டீங்களா? இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் இன்னைக்கு வீட்டுக்கு மருமக வந்திருக்கணுமே, இது என்னன்னு கேட்ட மாதிரி ஒரு உணர்வு தோணிச்சு. பைத்தியக்காரத்தனமா இருக்கம்மா. இத பாருங்க, உங்களுக்கு வீட்டுக்கு இன்னும் மருமக வரலங்கிற குறை இருந்தா சொல்லுங்க. நான் உடனே இன்னொரு பெண்ணாத்தை கல்யாணம் செய்துக்கிறேன். இன்னொரு பெண்ணா? வேற யாரும் இந்த வீட்டுக்கு மருமகளா வரவே முடியாது. அப்போ உங்களுக்கு மருமகளே வர போறது. வந்தாச்சுடா. ஐயோ அம்மா, ஏமா இப்படி உங்களையே நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க? ஏமாந்தது நான் இல்லப்பா. சரி போகட்டும், இந்த பாயசத்தை சாப்பிடு. பாயசமா? ஓஹோ, உங்க கற்பனை மருமகள் இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்களே, அதுக்காகவா? ஆமாப்பா, சாப்பிடு. இந்த மாதிரி மூட எண்ணங்களுக்கெல்லாம் என்ன குழந்தையாக்காதீங்கம்மா. மூட எண்ணமா இருக்கலாம், ஆனா இது உயர்ந்த எண்ணம். சரி சரி, இப்படி கொடுங்க, உங்க திருப்திக்காக சாப்பிடுறேன். பாயசம் நல்லா இருக்க? கொஞ்சம் இறங்கி சொல்லேண்டா, காது கேட்கட்டும். யாருக்கு கேட்கணும்? இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் கேட்கட்டும்.
ஓஹோ, நம்ம வீட்டு மகாலட்சுமி கேட்கணுமா? ஓய் தேவி, இன்னைக்கு உங்க தயவுல எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாயசம் கிடைச்சது. நல்லா சாப்பிட்டேன். ரொம்ப இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஞாபகம் மருதி குணமாயிடுச்சுன்னு நினைச்ச மகளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். அந்த பையன் குணமாயிட்டானா இல்லையாங்கிறத நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவருக்கு குணமாயிடுச்சுன்னு எத்தனை தடவை சொன்னாலும் எங்க அப்பா நம்ப மாட்டேங்கிறாரு. அதுக்காகத்தான் இந்த பரீட்சை. வனஜா, எங்க வீட்டுக்காரர் வந்ததும் இது உன் வீடு மாதிரியே கொஞ்ச நேரம் நடிச்சா போதும். ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதம்மா, சொன்ன மாதிரி செய்துட்டா போதும். கட்டி இருக்கிற இந்த துளியை பார்த்துட்டு வேற வீட்டுக்குள்ள நுழைச்சிட்டு தான் நினைச்சு அந்த பயலே போயிடுவான் பாரு. பாப்பா வரா போடுது. வா வா சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. மச்சோ, ஆபீஸ்ல ஒரு பெரிய தமாஷ். 2 மாசத்துக்கு முன்னால என்கிட்ட இன்சூர் பண்ணிட்டாரு. திடீர்னு செத்து போயிட்டாரு. கிளைம் ஃபாரம் ஃபில் பண்ணும்போது சாவுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற கட்டத்துல வியாதியோட பேர் எழுதாம அழகா நிறுத்தி என் கையெழுத்து போட்டனே. அந்த ஆள் சாவுக்கு நானா காரணம்? ஐயோ, நீங்க ஆபீஸ்ல போலீஸ் எல்லாம் வந்து வச்சு வாங்கன்னு வாங்கியிருக்காங்க பாரு. எல்லாத்துக்குமே ஞாபகம் மாதிரி தான் காரணம். அதான் இப்ப குணமாயி போச்சே. நம்ம வீட்டுல ஏது தூளி? யார் மாமாவா? நீங்க யாரு? மஞ்சள் நினைச்சேன். என்ன விஷயமா வந்தீங்க? யாருமா நீங்க? நீங்க யாரு? இது என் வீடு. ஏதோ உங்க வீடா? என்ன பழையாறீங்களா? ஐயோ, டைரி கூட போய் தெரிஞ்சு விட்டேன். பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலிருந்து ஒரு சுமாரான பெண் செவிலேறி குதித்து தப்பித்து விட்டாள். நீங்க தானே அது? என் வீட்டுக்குள்ள வந்து என்ன கலாட்டா இது? அப்போ இத உங்க வீடுன்னு சொல்றீங்க? ஆமா. நிச்சயமா தெரியுமா? என் வீடு என்ன தெரியாதா? அப்போ சரி, உட்காருங்க. உங்க வீட்டுல ஏன் நிக்கிறீங்க? தூளி யார? நம்ம குழந்தையா? நம்ம குழந்தையா? என்ன மிஸ்டர் உளறீங்க? என்ன ஹஸ்பண்ட போய் மிஸ்டர்ங்கற? ஹஸ்பண்டா? மறந்தாச்சா? ஐயோ, என்ன ஐயோ, கல்யாணம் ஆப்ப நானே கட்டல. நிலைமை ரொம்ப மோசமா போச்சு. இப்பதானா கல்யாணமாய் 2 மாசத்துக்குள்ளார குழந்தையை பெற்று வச்சிருக்கீங்க. இதை விட மோசம் வேணுமா? கஷ்டகாலம். குழந்தைக்கு உடம்புக்கு என்ன? இல்ல இல்ல, இது ஏன் வீடு இல்ல, உங்க வீடுதான். இல்லைங்க, இது உங்க வீடு தாங்க. மஞ்சு கிட்ட சொல்லிடுங்க, இனிமே என்னால நடிக்க முடியாது. வணக்கம் வணக்கம். எது நடிக்க முடியாதா? சொல்லி வச்சு செய்யற வேலையாது? ஐ மஞ்சு, உங்க அப்பா எங்க? சார் இருக்காரா? இதெல்லாம் உங்க ஏற்பாடா? இல்லங்க, உங்களுக்கு ஞாபகம் மறதி குணமாயிடுச்சான்னு அப்பா டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு. நீங்க தான் ஜெயிச்சீங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்க ஃபாதர் கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு அங்கவஸ்திரம் தான் உலகம் பூராக்கும் தெரியுமே. இந்த அங்கவஸ்திரம் வேற எவன் வீட்டுல தொங்கும்? ஏமாமா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மஞ்சுவுக்கு ரெட்டவர சங்கிலி பண்ணி போறேன்னு சொன்னீங்க, என்னாச்சு? சொன்னேன். என் மேல வீட்டு எழுதி வைக்கிறேன்னு சொன்னீங்க, அது என்னாச்சு? மேலையா? பேர்ல மாப்பிள்ள, உனக்கு ஞாபகம் மறதி குணமாயிடுச்சுன்னு ஒத்துக்கிறேன். நீ மறந்துடுவே நினைச்சு ஏதேதோ அப்ப சொன்ன இன்னும் பேசிக்கிட்டு இருக்கியே. சொன்ன வார்த்தை தானே சொன்னதும் என்ன காப்பாற்ற வேண்டாமா? இந்த பாருங்க, இன்னும் ஏமாத்துறீங்க. நான் உங்க மகளை டைவர்ஸ் பண்ணிடுவேன். மாப்பிள்ள, நீ அப்படி சொல்லிடக்கூடாது. உனக்கு வேண்டியதில்ல, நான் தாரேன். முதல்ல உன்னை குணப்படுத்தின டாக்டருக்கு பணத்தை கொடுத்துருவாங்க. என்ன சொன்னீங்க? டைவர்ஸ் பண்றேன் சொன்னீங்க? டைவர்ஸ் பண்றேன் நான் சொன்னேன்.